சின்ன பசங்க நிறைய பேர் பைக் வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு ரீசன் டிடிஎஃப் வாசன் நீங்கள் தான். நடு ரோட்டில் நிற்கிறாங்க. எனக்கு சுத்தமாக புரியல. முதல்ல இது நம்ம ஜாமான் முன்னேற்ற கழகம் ஒரு ஜிபி மூட்டுக்கிட்ட நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம். இன்னும் இருக்கிறதுக்கு என்ன வைக்கிறாங்க வழியாக விடுங்க போமார் ப்ளீஸ். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஹாய், திஸ் இஸ் லோன்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 1 செகண்ட், கேமரா ஸ்டேபிளாக இருக்கான்னு மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். 1 செகண்டுங்க. இப்போ நம்ம வந்து தம் கரெக்டாக தெரியும். ஓகே, வியூ கரெக்டாக தான் இருக்குது. இருங்க, இன்னொரு டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணுறது கைஸ், நம்ம ஓகே, நம்ம வ்ளாக் பண்ணுறது மொபைலு. யாரா இவன் தனியாக பேசின்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? நானும் ஒரு ஃபேஸ் நோட்டீஸ் பண்ணேன். சரிங்க, இப்போ நம்ம கரெக்டாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுன் சைடு தான் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோம். ஒயிட் டவுன் சைட்லேருந்து இப்போ ஆப்வியஸ்லி இந்த வீடியோ தான் நான் நியூ இயருக்கு முன்னாடி தான் எடுத்துகிட்ருக்கேன். சாரி, இந்த வீடியோ கன்ஃபார்மாக நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியும். ஏன்னா ஒரு சில கமிட்மெண்ட்ஸில் இருக்கிறதுனா கொஞ்சம் இந்த வீடியோ எடிட் பண்ண எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோஸை வந்து நான் லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது எப்படி இருக்குது இந்த வியூலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாஸ் நான் வ்ளாக் பண்ணுறதே மொபைல்ன்றதுனால அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த vlog செட்டப் வியூ ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, சரிங்களா? ஆக்சுவலி நம்ம வந்து vlog பண்ணுறதே பார்த்திங்கன்னா மொபைலில் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இது எனக்கு என்னென்ன மாதிரி கேட்டகரியில் கொடுக்குறதுன்றது வந்து இருங்க கொஞ்சம். காய்ஸ், இந்த கார் பார்த்திங்களா, எஸ்பெஷலி எனக்கு இந்த கார்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஓனாக ஒரு கார் வாங்கணுன்னு ரொம்ப 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 ஆசை. 2022 அப்போது நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். நான் வந்து ஓனாக ஒரு R15 பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்தேன். அது நடந்துடுச்சு. ஸோ அதேமாரி எல்லா விஷயமும் நடக்குமே தெரியல. பட் நம்மளோட ஒரு ஆசை 2023 முடியக்குள்ளே நான் ஓனாக ஒரு கார் வாங்கணும். அதேமாதிரி நீங்களுமே எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரெசல்யூஷன் வைங்க, ஷார்ட் டைம் கோல் வைங்க. அது கண்டிப்பாக நம்மளோட முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் கைஸ். இங்கே இருக்கிற ஒரு ஐஃபோன் ஷோரூமுக்கு நான் அடிக்கடி வருவேன். ஆனால் ஐஃபோன் மட்டும் வாங்க மாட்டேன். சும்மா பார்த்துட்டு போயிடுவேன். அது எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் சேஃபாக பைக். 1 செகண்ட், இப்படி வரானுங்க. நம்ம என்ன தான் சேஃபாக வண்டி வரனாலும் இந்தமாரி நம்ம பின்னாடி வரவங்க, சைடில் வரவங்க, ஃப்ரெண்டில் போகிறவங்க ப்ராப்பராக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களால இந்தமாரி இன்சிடென்ட் எனக்குமே நடந்திருக்கு. நான் ப்ராப்பராக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு சில பேர் ஒழுங்காக வரதால் நான் கீழே விழுந்துலாம் வாரியிருக்கேன். ஸோ அதனால் சேஃபாக எப்பயுமே ட்ரைவ் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் தென் இந்த vlogல டிடிஎஃப் வாசன் அண்டு ஐயப்பன் இவங்க 2 பேரும் பேசின ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். நியூஸ் கிளிச் சேனலில் பார்த்தேன். உண்மையிலே அந்த இன்டர்வியூ பார்த்து அஸ் அ காமன் பர்சனாக ரொம்ப அஃபெக்ட் ஆனேன். ஏன்னா என்னடா இது, ஒருத்தவங்க நார்மலாக இருக்கக்குள்ள எந்த விதமான கான்ட்ரவர்சியுமே அவங்கள நோக்கி இல்லை. பட் இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டாங்கன்றதுனால நிறையவே கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தலையை சுற்றி பார்த்துன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதனால தான். இப்போ கூட அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரெட் கலர் கார் தாங்க சைட் அடிச்சிருக்கேன். எனக்கு கார் தான் அவ்வளோ பிடிக்கும். சரி, ஓகே, நம்ம கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருப்போம் வேண்டாம். சிக்னல் வேறு போட்டுட்ருக்காங்க. இருங்க, போட்டுட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஒருத்தவங்க க்ரோ ஆனதுக்கப்புறம் இவ்வளோ கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப தப்பு என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அவங்கள வந்து எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன். ஜென்ரலாக அந்த ஐயப்பன் ப்ரோ கேட்டார், சின்ன பசங்க நிறைய பேர் பைக் வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, அதுக்கு ரீசன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வாசன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயப்பன் ப்ரோ சொல்லக்குள்ள நம்ம டிடிஎஃப் வாசன் ஒரு கரெக்டான ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. மேஜராக நம்ம எல்லாருமே ஒரு இன்ஸ்பயர்டாக ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர்ட் தானே ஆகும். ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. சின்ன பசங்க பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தலையில் அடித்து போய் படிக்கிற வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா தான் நல்லது அப்படின்னு தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நான் ஒர்க் போகக்குள்ள தான் நான் ஓனாக சம்பாரிச்சு ஒரு பைக் வாங்கினேன். ஸோ அதைத்தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுமே தவிர, அதே மாதிரி தான் அவர் சம்பாரிச்சு தான் ஒரு பைக் வாங்கினார். அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுமே தவிர, பசங்க அப்படி கேட்டாலும் படிக்கிற வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஒரு நிமிஷம் இருக்கேன், நான் ரொம்ப நிறைய அந்த ரோட்டில் பேசிட்டு உருட்டிட்டு வந்துட்டுருக்கேன். ரோடு கிளியராக வர மாதிரி தெரியலையே. ஒருவேளை நான் வரேன்னு தெரிஞ்சவங்கள இவ்வளோ கூட்டம் வந்துருச்சோ. சரி, ஓகே, யாரும் வியூவர்ஸ் யாரும் முறைக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். இங்கே ஒரு பாப்பாவை பார்க்குறேன். அடிக்கடி நான் அவங்கள கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, அழகாக இருக்குது அந்த குழந்தை. ஆக்சுவலி இன்றைக்கி யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் கூட சின்ன வயசில் பார்க்க நல்லா அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. நான் அந்த ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுறேன், யாரும் முறைக்காதீங்க. லைட்டாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரகட் பாய் மாதிரி தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், ரோடை கிராஸ் பண்ணுறவங்க எதுக்கு இந்தமாரி நடு ரோட்டில் நிற்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த சைடு பார்க்கணும்ல, வண்டி வர சைடு தானே பார்க்கணும். திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். நியூ இயருக்கு அதுக்கும் என்னை திட்ட வைக்கிறாங்க, என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள்.
இந்த வீடியோவை பார்க்குற உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். அதிகபட்சமான ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ரீசன் என்னது? இதை மட்டும் உங்கள் தாட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸ்பார்க்குக்கு பெட்ரோல் இல்லைன்றதே நான் இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அண்ட் தென் பாயிண்டில் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த கன்னை நம்ம டேங்க் மேலே வைக்கக்குள்ள மட்டும் எனக்கு பயமாக இருக்குங்க. ஏதோ ஸ்க்ராட்ச் கீச் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தூர வேறு பிடிக்கிறேன் வண்டியில். ஓகே, எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ நம்ம கிளம்பிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விலாகை நான் எடிட்டிங்கில் கட் ஷார்ட்டாகவே கொடுக்குறேன். பிகாஸ் நான் உங்களுக்கு இந்த விலாக் எடுக்கிறதுக்கான மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு காட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ பட் ஆனால் நம்ம நிறைய பேசிகிட்டே போனோம்னா அதுவும் நிறைய ஃபுட்டேஜ் ஆகிடும். ஆக்சுவலி எப்பயுமே நான் சைடு இருக்கல, இந்த பெட்ரோல் பங்க் தான் பெட்ரோல் போடுவேன். பட் இந்த சைடு நான் இறங்கக்குள்ள ஒரு டைம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டை பார்த்துறேன். அதுலேருந்து இந்த சைடு வரத்தையும் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி ட்ராவல் பண்ணி போகிற அந்த பசங்க நம்மளே தான் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஹாய் சொல்லி பார்ப்போம். ஹாய். அந்த பசங்களோட ஹாப்பினஸை பாருங்க கைஸ். ஆக்சுவலி நான் சின்ன வயசில் ரொம்பவே ஏங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். நான் பெரிய பெரிய பைக்லாம் வச்சுருப்பாங்க, என்னோட ரிலேட்டிவ்லேயும் வச்சுருப்பாங்க. கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ரொம்பவே கஷ்டப்படுவேன். ரொம்ப பிடிக்கும். ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, அவ்வளோதான். ஓகே, நம்ம ஒரு முக்கியமான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சர்ச். நல்லாயிருக்கும். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் டவுன் பீச் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்தீங்கன்னா கூட மறக்காமல் இங்கே வந்து அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு போங்க. நல்லாயிருக்கும். லொக்கேஷன் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். எனக்கு இந்தமாரி சைலண்ட்டான பிளேசஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தென் இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லொக்கேஷன் இன் பாண்டிச்சேரி. ஆக்சுவலி இந்த விலாக் நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சைடில் என்னென்ன நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பாண்டிச்சேரிக்கெலாம் வரீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு தான் மேஜராக நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒயிட் டவுன் சைடில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா நேஷனல் ஃப்ளாக் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோட ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய லொக்கேஷன்ஸ் கிட்ட தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சர்ச் கிட்ட ஒயிட் டவுன் பீச் போகலாம். பாண்டி மெரினான்னு இன்னொரு பீச் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். அந்த இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் மால் போகிறதா இருந்தால் கூட போகலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்தமாரி ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிட்டே இருக்கும். நீங்கள் ஒயிட் டவுன் போனீங்கன்னா நல்ல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி லொக்கேஷன்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் தென் ஆரோவில்குள்ளே நீங்கள் போனால் அது கொஞ்சம் தூரம் தான். அது நீங்கள் ரெண்டல் பைக்ஸ் சம்திங் எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு செப்பரேட்டாக நான் இன்னொரு விலாக் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? என்னடா எதுவுமே நடக்கலைன்னு நினச்சேன், நடந்துருச்சு. நான் ரொம்ப நிறைய விலாக் உங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் இல்லையா? அதில் ஸ்பார்க்கு காட்டில் நான் ரொம்ப கோச்சிக்கிட்டான். ஸ்பார்க்கு தெரியவே இல்லை, லைட்டாக இந்தமாரி மேலேயே தான் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்திருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற விலாக் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோ எடுக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு பேரலாக. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பாட்டு கைஸ் மனசில் ஓடுது. வழியே விடுங்கடா டேய். ஐயோ, இந்த டைம் வந்தால் மோஸ்ட்டாக இந்த பூமரோட ப்ராப்ளம்ஸ் சரியாகவே இருக்குது. வழியாக விடுங்க பூமர் ப்ளீஸ். இந்த பூமர்லாம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் வாக்கிங் போவாங்க. எப்பயுமே எல்லாம் மார்னிங் டைம் வருவாங்க, இந்த ஈவினிங் டைம் வருவாங்க. இந்த பூமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த டைம் தான் வருவாங்க. ஸோ நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியாது. சரி, ஓகே, லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான லொக்கேஷன்ஸ் தான் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு பில்டிங்க்குமே கேட் பார்த்திங்கன்னா வேரியபிளாக இருக்கும். ஒரு கேட் வாசல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலையும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் கூட நல்லாவே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் பில்டிங்ஸ், எல்லோ கலர் பில்டிங்ஸ் நீங்கள் படத்துலேயே பார்த்துருக்கலாம். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கட்டுவாங்க இல்லையா? மோஸ்ட்டாக அது இங்கே தான் எடுப்பாங்க. இருங்க, கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி போய்ட்றேன். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ரீல்ஸ் வீடியோஸ், அண்ட் தென் பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இது மஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு விலாகில் பர்ஃபெக்டாக இன்னுமே கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? இருங்க, என்ன இங்கே பார்த்தாலும் கேட்டாக இருக்குது. அண்ணா போலீஸ் அண்ணா. ஓ ஓகே, இந்த சைடு போகக்கூடாது போல். சரி, ஓகே கைஸ், நம்ம திரும்பிடலாம். டேக் டைவர்ஷன். ஃபஸ்ட்டாக இந்த சைடு போகலாம். பட் இப்போது என்னன்னு தெரியல, இந்த சைடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அந்த சைடுலேருந்து வரவங்க வரலாம். இந்த இப்போ ஒன் வே மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த சைடு. சரி, ஓகே, இருங்க, நம்ம டர்ன் பண்ணிடலாம். இந்த இடம் தான் சொன்ன கைஸ், நிறையாவே நல்லாயிருக்கும். நம்ம போகிற இடம் மோஸ்ட்டாக ஒரு நாலு தெரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம் தான் இது. ஸோ இங்கே ஒரு ஜாவா ஷோரூம் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் இங்கே மேப் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு நீங்கள் ஃபாரின்குள்ளே போகிற ஒரு அப்ரோச்சஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும். அப்பியரன்சஸும் நல்லாவே இருக்கும். ஓகே, இருங்க, ட்ரிபிள்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா?
பொண்ணுங்க 3 பேர் ட்ரிபிள்ஸ் பண்ணால் மட்டும் பிடிக்க மாட்டாங்க, அவங்கள விட்டுறாங்க. ஆனால் பசங்க நம்ம ட்ரிபிள்ஸ் பண்ணால் மட்டும் பிடிச்சி ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு, அதை எடு, இது எடுன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. முதல்ல இது நம்ம ஜாமான் முன்னேற்ற கழகம் தலைவர் ஜிபி முத்துக்கிட்ட நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம். ஜிபி முத்தானிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம உண்மையிலே ஒரு நல்ல டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் அவர். ஸோ முடிஞ்சால் நான் ஒரு நாள் அவர் கூட உங்களுக்கு vlog பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? டிக்டாக் நம்பர்களே, நம்ம எங்கே இருக்கும் தெரியுமா? நண்பர்களே பாருங்க, தம்பி வந்துட்டாங்க. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி எவ்வளோ தீவிர ஃபேனா. நான் தம்பி ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துக்க. என்ன வீடியோ? அவங்க ஃபுல்லாக ட்ரோல் பண்ணுற வீடியோ. என்ன உங்களுக்கு ஒரு குட்டி வருங்க. பேப்பர் ரெடி தம்பி பார்த்துக்கோ. என்ன தம்பி மோசமாக ஆள் பார்த்துக்க. இவ்வளோ கொஞ்சம் வச்சு செய்ய பார்த்துக்க. என்ன தம்பி இப்படி தான் பார்த்தேன். ஆடி ஆளுங்க அவ்வளோ பூச்சி முடியா இருக்கு. உண்மையிலே கைஸ், டிக்டாக்ல இருந்து நம்ம ஜிபி முத்தான மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் நான் அவ்வளோ பார்த்துட்டே கிடையாது. ஒரு டைம் இதில் தான் என் வண்டியை ஏற்றிட்டு போயிட்டாங்க. இந்த வண்டி இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நான் நார்மலாக இன்னொரு பைக் வச்சுருந்தேன். அந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏப்பா நைட்டெல்லாம் கெஞ்சி காலையில் தான் போய் அந்த பைக் அப்புறம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிரு. அதில் இருந்து வண்டி நோ பார்க்கிங்கில் ஃபிட்டுறதே கிடையாது. நம்ம விட்டோன்னா அவங்க மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சைடில் மோஸ்ட்டாக பைக்ஸ் எல்லாம் நிற்கும். ஸோ பரவாயில்ல, நியூ இயர்க்கு வரைக்கும் கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச் கிட்ட வந்துவிட்டோம். வண்டி கரெக்டாக பார்க்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா வண்டி லைட்டாக கொஞ்சம் பின்னாடி நீட்டிகிட்டு இருப்பான். ஸ்பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெயில் உடஞ்சிடுச்சுங்க. அது ஒட்டி வச்சாலும் உடையுது. பின்னாடி பில்லியன் ஏற்றக்குள்ளே கன்ஃபார்மாக அது எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருப்பான். அவன் உட்காந்தோடனே உடஞ்சிடுச்சு. அது ஒட்டினாலும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. வேறு வாங்கி மாற்றி ஆகணுன்ற மாதிரி இருக்குது. பட் ஒரு சைடு மாற்றுறதுக்கு மட்டும் அரௌண்ட் 1500 rupees ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். அது மாற்றுறது ஒர்த்தா இல்லையா, இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு எதாவது இருக்குன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கு இல்லையா? இதுதான் லைட் ஹவுஸ். பாண்டிச்சேரியில் ரொண்டாஸ்டி ஓல்டஸ்ட் லைட் ஹவுஸ் இது தான். பீச்சுக்குள்ளே வந்தீங்களே ஃபர்ஸ்ட் உங்கள் கண்ணுக்கு படத்துக்கு இதுவாக தான் இருக்கும், ஓகேங்களா? இது நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, ரெமோ படத்தில் வாடிய தமிழ் சொல்லின்னு ஒரு பாட்டு இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் சார் கூட இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஆடிப்பார். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி தாத்தா ஸ்டாச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸாக அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலி இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் கோலம் போட்டிலாம் நடக்கும். இந்த நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கல் இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கோலம்லாம் போட்டு கான்டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அது உண்மையிலே பார்க்க நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த காந்தி தாத்தா சிலைக்கு ஸ்ட்ரெயிட்லி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்திங் இந்த பொருட்காட்சியில் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இங்கே அடிக்கடி நடக்கும். நியூவான கம்பெனிஸ்லாம் வருவாங்க. சம்திங் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோ பண்ணலாம். பிஸ்னஸ் ஓரியன்டாக நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காந்தி தாத்தா சிலைக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் நான் இது சொல்லுவேன். ஆக்சுவலி இது வைடான ஒரு வியூ. இருங்க 1 செகண்ட். ஆக்சுவலி நான் என்னால் ஃபுல்லாக வைட் கவர் பண்ண முடியல. இன்னுமே 2 பில்லர்ஸ் இருக்குது. நான் பண்ணணும்னு நினச்சேன்னா கொஞ்சம் இன்னும் பேக் சைடில் போகணும். பட் அந்தளவுக்கு இடம் இல்லாத ஒரு காரணத்தினால் நான் கொஞ்சம் இங்கேயே வச்சு எடுத்துகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ உண்மையிலே பாண்டிச்சேரிக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து நின்று இந்த லொக்கேஷனில் ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்சல்யூட்லி குட். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே பீச்சாக இருக்கும். அங்கேயுமே உட்காரத்துக்கு நிறைய இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். தாத்தா சிலையை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த ஸ்டாச்சுவை பார்க்கலாம். உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இங்கேயுமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் முடிஞ்ச அந்த ஃபோட்டோஸில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டாச்சு எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ்லாம் அப்போ ரூல் பண்ணிவிட்டு இந்தியாவை விட்டு பாண்டிச்சேரியை விட்டுட்டு போகக்குள்ள அவங்களோட ஒரு அடையாள சின்னத்தை வந்து இங்கே வைக்கணும்னு சொல்லி தான் இதை வச்சுருக்காங்க. உண்மையிலே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அழகாக இருக்கும். அது பேரலி இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லெக் ஆஃபே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நியூ இயர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக இருக்கும் லைட் செட்டப்லாம். இந்த வீடியோவை நான் நியூ இயருக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நியூ இயர் நைட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் இந்த வீடியோவில் நான் அதை கடைசியாக டேக் பண்ணுறேன். லேக் ஆஃப் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த டூரிசம் கைட் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன இடம் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு பாண்டிச்சேரி என்னென்ன மாதிரி லொக்கேஷன்ஸ் இருக்குது, இந்த ஒயிட் டவுன் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் சுற்றி பார்க்குற அளவு இருக்குன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருங்க, ரொம்ப நேரம் நம்ம கீழே போயிட்டுருக்கோம். மேலே போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இவ்வளோ பெரிய தடுப்பு சுவர் கட்டி இன்னொரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போய் பீப்பிள்ஸாக குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. சரி, இதை பார்த்து நம்ம மட்டும் எப்படி இருக்க முடியும்? நம்ம தெரிஞ்ச ஒரு யூடியூபரான ஸ்டைலில் உள்ளே பூந்துட வேண்டியதான். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட நார்மல் நடந்து போயிட்டுருக்குள்ள சரி தடுப்பு சவரெலாம் பார்த்தா சரி நம்மளுக்கு எதுக்கு இந்த தடுப்பு சவரில் எல்லாம் நம்ம சூனா பண்ணாமல் தடுக்காருடான்னு சொல்லிட்டு இதை தாண்டி குதிச்சுட்டு அங்கே போய் பீச் காத்தில் தலை சீவர் அந்த சுகம் இருக்குதே சொர்க்கங்க.
பீச்சில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாவ் இவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தா அழகாக இருந்துச்சு. லைட் செட்டப்பில் போட்டு உண்மையிலேயே அழகாக பண்ணியிருந்தாங்க. நியூ இயருக்கு நல்லா ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி இதை முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு போகல பார்த்தீங்கன்னா லைட்டாக இருட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஹோட்டலுக்கு போய் தலையை சீவிட்டு 2 பப்ஸை வாங்கி சேஸை போட்டு சாப்பிட்டுட்டு அந்த பார்த்தீங்கன்னா பத்தலை பாட்டு கேட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இந்த vlog முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க guys. ஒன் செகண்ட் என்னோட vlog எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். ஸோ நம்ம சேனலுக்கு வெற்றிகரமாக 200+ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதுவே நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். நான் ட்ரைவ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆகிட்டா ரேடியேட்டர் ஃபேன்லாம் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்பயுமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, எல்லாரையும் பாசமாக பார்த்துக்கோங்க. லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.